Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் ரெண்டு த்ரெட்டை யூஸ் பண்ணியுமே நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சில்க் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஜரி த்ரெட் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன். நார்மலாக எப்பவும் போல் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் லூப் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்படி கண்டினியூ பண்ணாமல் இந்த லூப் போட்டிருக்கோல இது குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், இதை ஒட்டியே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம இந்த லூப் போட்டிருக்கோம்ல இது ரெண்டாக பிரிச்சுட்டு இதோட கீழே இந்த லூப்போட கீழே பாட்டமில் வந்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு டேர்ன் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். இதே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு டேர்ன் பண்ணி போட்டிருக்க இந்த லூப்பில் பாட்டமில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு டேர்ன் பண்ணி வரோம். பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டிச் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு லூப்புக்கும் இன்னொரு லூப்புக்கு சென்டரில் உங்களுக்கு ஒரு நாட் போட்ட மாதிரி தெரியும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி இந்த பேக் செயின் ஸ்டிச் போடணும் அப்படி சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் வச்சு போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஜரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லுக் நல்லாவே தெரியும். சில்க் த்ரெட்டில் பார்க்குறத விட ஜரி த்ரெட் உங்களுக்கு நல்லாவே ஃபினிஷிங் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்செலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். அதாவது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுற பிளேஸ்லலாம் இந்த பேக் செயின் ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்மளோட ஒர்க் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே வந்துட்டு நம்ம இப்போ இது வெறும் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கோம், த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா. இதில் நம்ம த்ரெட் இல்லாமல் அதை நம்ம மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம சுகர் பீடு இல்லை நம்ம டியூப் பீட்ஸு இல்லை பெரிய சைஸ் பீட் 2mm 3mm பீட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கூட நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டிச்சை நம்ம ட்ராயிங்கில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குட்டி லூப் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு குட்டி லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சைடில் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுற பாருங்கள். இந்த லூப்லேருந்து நம்ம வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போடுவோம். அதாவது இங்கே நம்ம லாக் போடுவோம். லாக் போட்டுட்டு அப்புறம் டேர்ன் பண்ணி பேக்கில் போயிட்டு இங்கே ஒரு லாக், அதாவது இந்த லூப்போட இந்த எண்டு இருக்கு இல்லையா, லூப்போட சென்டரில் நம்ம எப்பவுமே போடக்கூடாது. இதான் லூப் இருக்குது அப்படின்னா லூப்போட சென்டரில் போடக்கூடாது, பாட்டமில். ஓகே, இந்த பாட்டமில் போடணும். அது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சென்டரில் கிடையாது, பாட்டமில் நம்ம போடுறோம். ஸோ பாட்டமில் லூப் நம்ம போட்டுட்டு அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி கொண்டு வந்து அகைன் இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேலே போயிட்டு இந்த லூப்போட பாட்டமில், ஓகே, பாட்டமில் ஒரு லாக் போட்டு இந்த லூப்பை நெக்ஸ்ட் லூப் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதையே கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு பேக் செயின் ஸ்டிச் நம்ம போடுவோம்.
ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் அது சொல்லிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் வரும். சம்டைம்ஸ் இது கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு செயின் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லாக் போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, இந்த லூப் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போடுவோம். குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்லிகிட்டே போட்டிங்கன்னா ஒரு பெரிய லூப் போட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி போய் ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டு அதுலேருந்து நம்ம லூப் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரோம். ஸோ மொத்தமாக 1 2 3 4 லாக்ஸ் வரும். ஒரு 2 செயின், இந்த செயினுக்கு டோட்டலாக 4 லாக்ஸ் வரும். ஸோ இந்த 4 லூப் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு பேக் செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.